ஒரே ரூம்ல 2 பேரும் இருந்தா ஒரே சண்டை தான். ஒருத்தியை நம்ம வெளியில விட்டுட்டு ஒருத்தியை உள்ளாடி வச்சிருப்போம். மக்களே, சின்ன பொண்ணு, அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அமைதியா வெளியிலே இருக்கணும். என்ன பாரு மக்களே, கோழி எல்லாம் இருக்கு. கோழி எல்லாம் பார்த்துட்டு என்ன, காக்கா வரும், குருவி வரும், எல்லாத்தையும் பார்த்துட்டு. புஷ்பாக்கா வாங்க, அக்கா வாங்க, பார்த்து நிறைய நாளாச்சு. வீட்டுக்குள்ளாடி வாங்க அக்கா, டீ குடிக்கிறீங்களா? நான் உனக்கு வீட்டுக்கு டீ எல்லாம் குடிக்க வரல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். என்கிட்ட இருந்து நகை வாங்கி 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் நீ தரல, அதுவும் 10 பவுன் நகை. எனக்கு பிள்ளை எல்லாம் கேட்குது, உனக்கு நகை யார்கிட்ட கொண்டு கொடுத்த, சீக்கிரமாக வாங்கிட்டு வான்னு கேட்குது. இப்போ பவுன் விலை வேற கூடிட்டே போகுது. இப்போ நீ எனக்கு நகையை தந்தா எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அக்கா. இப்போ தான் பிள்ளைங்க எல்லாம் பிறந்தாங்களா, இப்போ நல்ல கடனாக வேற இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ளாடி எப்படியாவது உங்கள் நகையை தந்துடுவீங்க அக்கா. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 1 பவுன் 2 பவுன்னா கூட பரவாயில்லை. நீ எனக்கு எவ்வளோ பவுன் தர வேண்டியது ஞாபகம் இருக்குல்ல? 10 பவுன். இதனாலே எனக்கு மௌனுக்கும் ஒரே சண்டை. 10 பவுன் நகை யார்கிட்ட கொண்டு கொடுத்தேன்னு ஒரே சண்டை தான். அக்கா 1 வருஷத்துக்குள்ளாடி கண்டிப்பாக தாரேன் அக்கா. வீட்டுக்குள்ளாடி வாங்க அக்கா, டீ குடிச்சிட்டு போங்க. டீ எல்லாம் எனக்கு தேவையில்லை. சரி அக்கா, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. நான் உள்ளாடி போய் வேலையை பாக்கி. காலை மேலேருந்து ஒரு வேலையுமே நடக்கல. 2 பிள்ளைங்களும் ஒரே சண்டை. இவங்க சண்டையை பாக்கியதே எனக்கு வேலையாக இருக்குது. அதனால ஒரு பிள்ளையை ரூமுக்குள்ளாடி விட்டுட்டு ஒரு பிள்ளையை வெளியில் கொண்டு வந்தேன். வெளியில் எதையாவது பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கட்டு. 2 பேரும் ஒரே ரூமுக்குள்ளாடி இருந்தால் ஒரே சண்டை தான். ஆமாம், இந்த காலத்தில் ஒரு பிள்ளையில பார்க்கறதே பயங்கர கஷ்டம். இதில் 2 பிள்ளை ஒரே ஸ்டேஜில் இருக்குது. அதனால தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கி. வளர வளர எல்லாம் சரியாகும். சரி அக்கா, இனிதான் நான் சமையல் வேலையை தொடங்குறேன். நான் வீட்டுக்குள்ளாடி போகிறேன். இவள் ஒரு நாள் நமக்கு நகையை தரமாட்டா. 10 பவுன் கொடுத்து ஏமாந்துட்டோம். அவள் நகையை தாரது வேற ஒரு பிள்ளையை நம்ம வீட்டில் வச்சிருப்போம். அப்போ தான் சீக்கிரமாக நகையை தருவா. அதாவது 1 வருஷம் தாண்டி தரேன், 1 வருஷம் தாண்டி தரேன்னு ஏமாத்திட்டே இருப்பா. நீ இனி கொஞ்ச நாள் எனக்கு கூட தான் இருக்க போற. வா, எங்கள் வீட்டுக்கு வா. பிள்ளை எங்கே தானே விட்டுருந்தேன். அவளை இப்போ காணல. எங்கே போயிருப்பா? ஊந்து வெளியில் எங்கேயாவது போயிருப்பாளோ? இல்லை, வெளியில் போக சான்ஸே இல்லை. கதவு வேற பூட்டி தான் இருக்குது. அப்போ உள்ளாடி தான் போயிருப்பா. ஒருவேளை நெட்டவள்ளி கூட சின்ன பொண்ணும் சேர்ந்து இருக்காளா இருக்கும். 2 பேரும் எப்படி தான் பிரித்து விட்டாலும் சேர்ந்து தான் இருக்காங்க. சுத்தமாக சாப்பிடவும் இல்லை. சாப்பாடே இங்கேயே வச்சுட்டு ஊந்து நெட்டவள்ளி கூட போயிருப்பா போல. சரி, இனி நெட்டவள்ளி இருந்த ரூமுக்கு போய் பார்ப்போம். 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ. ஐயோ, இங்கேயும் சின்ன பொண்ணுவ காணல. இப்போ நான் என்ன பண்ண? எங்கே போயிருப்பா? அழகாக 2 பேரும் சண்டை போட்டாலும் ஒரே ரூம்லேயே இருத்திருக்கலாம். பிள்ளையை வெளியில் கொண்டு போனது எனக்கு தப்பு தான். அவளை யார் கொண்டு போயிருப்பா? புஷ்பா அக்கா நகை கேட்க வந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது தெரியுமோ என்னதோ. அவங்க வீட்டில் ஒருக்கா போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் மாடியில எல்லாம் போய் தேடி அங்கேயும் இல்லைன்னா புஷ்பா அக்காவை வீட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி போலீஸுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பேப்பர்லேயும் கொஞ்ச நாளாக பிள்ளைங்களை கடத்தியதை பற்றியே நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. மக்களே, நெட்டவள்ளி சின்ன பொண்ணு இங்கே வந்தாளா? நெட்டவள்ளி சின்ன பொண்ணு இவன் சொல்லியது ஒழுங்கு எனக்கு புரியவும் இல்லை. சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நம்ம போலீஸுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க? உங்கள் அம்மா ஒழுங்காக இருந்திருந்தா நானும் ஒழுங்காக இருந்திருப்பேன். உங்கள் அம்மா 5 வருஷமாக எனக்கு நகையெல்லாம் திரும்ப தரவே இல்லை. அவன் இனி எப்போ நகையெல்லாம் தாராளோ அது வேற நீ எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். அத்தை ஐயோ, நம்ம மருமவா நம்மளை கூப்பியது போல இருக்கு. அவன் மட்டும் இந்த பிள்ளையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தது தெரிஞ்சா என்ன நல்லா திட்டிடுவான். என்ன பண்ணலாம்? இந்த பிள்ளை எங்கேயாவது ஒளிச்சு வைப்போம். எங்கே வைக்கலாம்? எங்கே வச்சாலும் கண்டுபிடிச்சிருவா. பேசாமல் இந்த ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி பிள்ளையை வைப்போம். கொஞ்ச நேரம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி அழாமல் இரு. இந்த சூட்டுக்கு உனக்கு நல்ல குளுத்தியாக இருக்கும். இனியும் இப்படி அழுதுகிட்டே இருந்தேன் உனக்கு வாயிலே குத்திடுவேன் பார்த்துக்கா. ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி இருந்து உனக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு. எனக்கு மருமவன் இப்போ இங்கே வர போகிறான்னு நினைக்கி. அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு உன்னை வேறு ரூமுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அது வேற நீ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளாடியே இரு. அத்தை, நீங்கள் யார்ட்டையும் பேசினது போல இருந்து யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? இல்லை மருமவளை, யாரும் வீட்டுக்கு வரல. இப்போ கொஞ்ச நாளாக நல்ல சூடாக இருக்குல்ல, அதனால தான் நானே எனக்கு பாட்டு பேசிகிட்டு இருந்தேன். நல்லா சூடாக இருக்குன்னு. அத்தை, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஐஸ் தண்ணி எடுத்து ஜூஸ் ஏதாவது போட்டு தரணுமா அத்தை? என்னது ஃப்ரிட்ஜில் இருந்தா? இல்லை கொஞ்ச நேரம் நீ ஃப்ரிட்ஜே ஓப்பன் பண்ணாண்டாம். என்ன அத்தை, ஃப்ரிட்ஜில் தானே ஐஸ் வாட்டர் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஏன் இவ்வளோ ஷாக்காக இருக்கிறீங்க? இல்லை இப்போ தான் நியூஸில் பார்த்தேன். ஃப்ரிட்ஜ் அடிக்கடி ஓப்பன் பண்ணியனால நிறைய நோய் எல்லாம் வருதான். அதனால ஃப்ரிட்ஜை நம்ம நைட் ஒருக்கா காலம் ஒருக்கா அப்படி ஓப்பன் பண்ணால் போதும். என்ன தேவைக்கு ஓப்பன் பண்ணணும், தேவையில்லாமல் ஓப்பன் பண்ணக்கூடாது. கலாக்கா, எனக்கு பிள்ளையை நீங்கள் பார்த்தீங்களாக்கா? இல்லை சாந்தி, உனக்கு பிள்ளையில நான் பார்க்கல. புஷ்பா அக்காட்ட கேட்டு பாருங்க. புஷ்பா அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஏதாவது பார்த்தாங்களோ என்ன ஒருக்கா கேட்டு பாருங்க அக்கா. அத்தை, சாந்திக்கு பிள்ளையில பார்த்தீங்களா? இல்லை மருமவளே, அவளை வீட்டுக்கு போகும்போது ஒரு பிள்ளை வெளியில் இருந்தா, அவ்வளோதான். அதுக்கு பிறகு நான் பார்க்கவே இல்லை. எப்போல இருந்து காணல அக்கா? காலம் எலும்பினதுலேருந்து 2 பிள்ளைங்களும் ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு வேலையுமே நடக்கல. அப்போ ஒரு பிள்ளையை ஒரு ரூமில் வச்சுட்டு இன்னொரு பிள்ளையை சரி காக்கா கோழி எல்லாம் பாருன்னு சொல்லி வெளியில் விட்டுருந்தேன். அந்த வெளியில் விட்டுருந்த பிள்ளையை காணல அக்கா. ரொம்ப பயமாக இருக்குது. வீடெல்லாம் தேடியாச்சு, வீட்லேயும் இல்லை. அதான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். புஷ்பா அக்கா வேற எங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா, பார்த்தாங்களா என்னன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். போலீஸ்க்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியா? ஆமாக்கா, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஐயோ, போலீஸா? அப்போ கவலையே படாது. அவங்க எப்படியாவது பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு தந்துடுவாங்க.
தப்பு பண்ணவங்க கண்டிப்பா மாட்ட தான் போறாங்க, நீ கவலைப்படாத என்ன. ஐயோ போலீஸ்னு சொன்னது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீட்ல இருந்து இனி அவளுக்கு வீட்டில் கொண்டு கொடுத்தா என்னதான் தப்பா நினைச்சிருவான். என்ன பண்ணலாம்? எங்கேயாவது குழந்தைய கொண்டு போடலாம். சரி அக்கா, நான் கிளம்பி நம்ம ஊர்ல ஒவ்வொரு வீடு வீடா இனி தேட போறேன். கவலைப்படாதனா, எனக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் உனக்கு கூட தேட வரேன் என்ன. சரி சரி அக்கா, எனக்கு மனசுக்கு நிம்மதியாவே இல்லை. இவங்களுக்கு மட்டும் தெரியணும், என்ன கொன்னே போடுவாங்க. இப்போ நிறைய பிள்ளை பிடிக்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கி. நேற்றுக்கும் பேப்பரில் ஃபுல்லாக பிள்ளை பிடிக்காரங்களை பற்றி தான் போட்டுட்டு இருந்தான். கண்டிப்பாக போலீஸ் பிடிக்கும் தான் நினைக்கி. நான் ஃபாஸ்ட்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன். பிள்ளையை தேட நானும் ஹெல்ப் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஃபாஸ்ட்டாக பிள்ளையை எடுப்போம். இந்த குழந்தைய எங்கே கொண்டு போடலாம்? பக்கத்தில் ஒரு குளம் இருக்குல்ல, அங்கே கொண்டு இந்த குழந்தைய போடலாம். பிள்ளை ஒரு வழியாக குளத்தில் வீசியாச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் நம்ம வீட்டை செக் பண்ண வந்தாலும் ஒன்றும் இல்லை. அழகாக இந்த பிள்ளை எடுக்காமலே இருந்திருக்கலாம். இந்த பிள்ளையை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த நாளில் இருந்து நமக்கு ஒரு நிம்மதியே இல்லை. இப்போ தான் ஒரு நிம்மதி வந்திருக்கு. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. மக்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க நேமை சொல்லியிருக்காங்க. பிரகாஷ், ஜெயா, மலர், ஷிஃப்ரா, என்சோ. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.